சின்ன திரை பெரிய திரை இரண்டிலும் காமெடியில் கலக்கி கொண்டிருப்பவர்தான் தேவதர்ஷினி. சின்ன திரையில் மர்மதேசம் தொடர் மூலம் தனது கேரியரை ஆரம்பித்தவர். அதில் உடன் நடித்த சேத்தனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்பொழுது சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் இவர் தோளுக்கு மேல் மகள்கள் வளர்ந்துவிட்ட நிலையிலும் இப்போதும் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சனா படத்தில் நடித்து முடித்த பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி படித்து முடித்தார். இப்போது டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கோர்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறாராம். இவைகள் உளவியல் படிப்புகளாகும். படித்து முடிந்ததும் கவுன்சிலிங் சென்டர் அமைத்து தன்னை தேடி வருபவர்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உள்ளாராம் தேவதர்ஷினி. தேவதர்ஷினியின் தாயும் தந்தையும் கல்லூரி முதல்வர்களாக பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்தில் தனுஷின் தங்கையாக நடித்த ஸ்ரீதேவியை பற்றி பார்க்கலாம். செல்லமடி நீ எனக்கு தொடர் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர். தற்பொழுது ராஜா ராணி தொடரில் வில்லியாக நடித்து வருகிறார். சின்னத்திரை நடிகைகளில் அதிகம் படித்த நடிகைகளில் இவரும் ஒருவர். பிஎஸ்சி நியூட்ரிஷன், எம்பிஏ HR மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி சைக்காலஜி படித்திருக்கிறார். இப்பொழுது எம்எஸ்சி கிரிமினாலஜியும் படித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது சிவில் சர்வீஸ் தேர்வும் எழுதி கொண்டிருக்கிறாராம். மேலும் விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பில் இருக்கும் ஸ்ரீதேவி தெருநாய்களை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். ரோட்டில் அடிபட்டு கிடக்கும் விலங்குகளை காப்பாற்றி குணப்படுத்துவது ஸ்ரீதேவிக்கு பிடித்த வேலை. இது தவிர தன் அம்மாவுக்கு மிரப்பக்காய் என்ற நிறுவனம் தொடங்கியிருக்கிறாராம். ஊறுகாய், பொடி மற்றும் மசாலா வகைகளை விற்கும் நிறுவனம் இது. இதை பெரிய நிறுவனமாக உருவாக்க வேண்டும் என்பதே ஸ்ரீதேவியின் லட்சியமாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கில்லி படத்தில் விஜயின் குறும்புக்கார தங்கையாக நடித்து புகழ்பெற்ற ஜெனிஃபரை பற்றித்தான். சில படங்களில் ஹீரோயினாக நடித்தவர். அது சரியாக வராத காரணத்தால் சின்னத்திரை பக்கம் ஒதுங்கிவிட்டார். 10 வருடங்களுக்கு மேலாக சின்னத்திரை நடிகையாக, தொகுப்பாளனியாக வலம் வந்தவர். அவ்வப்போது படங்களிலும் நடிப்பார். கடைசியாக அவர் நடித்தது கூட்டத்தில் ஒருவன் படம். மேலும் கேளடி கண்மணி தொடரில் நடித்து வரும் ஜெனிஃபர் இது எப்படி இருக்கு, கபடி போன்ற ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்று வருகிறார். இதை தவிர வெட்டிங் பிரைடல் என்ற புதிய நிறுவனத்தையும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறாராம் ஜெனிஃபர். இது திருமணமாக போகும் மணமகளுக்கு ஆடை வடிவமைத்து தரும் நிறுவனமாகும். ஃபேஷன் டிசைனில் ஆர்வம் கொண்ட ஜெனிஃபர் தனக்கு தேவையான ஆடைகளை தானே டிசைன் செய்து வந்தார். பின்பு தோழிகளுக்கும் செய்து கொடுக்க ஆரம்பித்து தற்பொழுது அதனையே முழு நேர தொழிலாக மாற்றிவிட்டாராம். தற்பொழுது மட்டும் 100க்கும் மேற்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் வைத்திருக்கிறாராம் ஜெனிஃபர். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.